நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாத இறுதியிலும் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய தியானத்திற்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்னொருத்தர் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதை கூட படிக்கும். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாத இறுதியிலே தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறதா இருக்கிறது. நம்முடைய சிந்தைகள், மனது, இருதயங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இடைப்பட்டு பேசுகிற ஒரு நல்ல நேரம், சரியாக ஒரு 40-45 நிமிஷத்தில் இந்த செய்தி நான் முடிக்க இருக்கிறேன். நீங்கள் இந்த சிந்தையை, இருதயத்தை இந்த சத்தியத்துக்கு நேராக திருப்பினா இந்த வார்த்தைகள் இந்த மாத இறுதியில் புதிய மாதத்துக்கு தேவையான காரியங்களை நமக்கு உணர்த்தி கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானத்திற்கு இந்த 1 ராஜாக்களிலிருந்து நம்முடைய தியானத்தை தொடங்கும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோனை ராஜாவாக்கின பின்பு ராஜஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சாலமோன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற முதல் தரிசனத்தில் அன்று ராத்திரியிலே ஒரு தரிசனம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. அந்த தரிசனத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும்? உன் விருப்பம் என்ன? இன்றைக்கி மனுஷர்களுக்குள்ள பல விருப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் நிறைய காரியத்தை விரும்புகிறீங்க. சில பேருக்கு நல்ல வீடு வேணும்னு விரும்புகிறீங்க, சிலருக்கு நல்ல வேலை வேணும்னு விரும்புகிறீங்க, சிலருக்கு நல்ல சரீர சுகத்தை விரும்புகிறீங்க, சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகணும்னு விரும்புகிறீங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் மேலே வந்துடணுன்னு தான் நம்ம எல்லோரும் விரும்புகிறோம். இப்போ சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன விரும்புகிறன்றதை என்னிடத்தில் கேள். இந்த உலகத்தில் உங்கள் விருப்பத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை. யாராவது உங்கள் விருப்பத்தை சொல்லு, நான் நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் யாரும் நம்முடைய விருப்பத்தை கேட்கறது, நீ சொல்லிக்கிட்டு தான் இருப்ப, அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? அப்படி தான் உலகம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு நம்மை இந்த கால வேளையில், இந்த மாத இறுதியில் புதிய மாதத்தில் போகும் முன்பாக நம்மிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த உலகத்தில் நீங்கள் கேட்டதெல்லாம் போதும். இந்த புதிய மாதத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நீங்கள் விரும்புகிறதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் கேட்குறது எதுவாக இருக்கலாம், அது நீங்கள் விரும்புகிறது கர்த்தர் அப்படியே இன்றைக்கி செஞ்சு இந்த புதிய மாதத்தில் போகும்போது அவைகள் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் திரும்பலாம். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சாலமோனுக்கு தரிசனமாகி அவர் சொன்னார். இந்த காலவேளை ஒரு தரிசனத்தோடு, ஒரு வெளிப்பாடோடு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனமாகிய இந்த சபையில் இருக்கிற ஜனமே, பிரியமான சகோதர சகோதரியே, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. உன் விருப்பம் என்ன? அதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் அதை தர விரும்புகிறார். பல பேருக்கு பல விருப்பம் இருக்குது, ஆனால் அது கிடைக்குமான்னு தான் தெரியல. நீங்கள் நிறைய பேர் விரும்புகிறது எங்கே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, மனுஷங்கிட்ட, உலகத்துக்கிட்ட எல்லாத்திட்டும் கேட்டுருக்குறாங்க. இந்த காரியம் எப்படி செய்யலான்னு தெரியல, நான் விரும்புகிறேன், எப்படியாவது நடக்கணும். இப்படியெல்லாம் நம்ம உலக பிரகாரமாக நம்ம ஒரு கால்குலேஷனோடு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். உலக மனுஷர்கள் கூட தங்கள் விருப்பத்துக்காக என்னென்னவோ செய்கிறாங்க. பணத்தை சேர்க்குறாங்க, பொருளை சேர்க்குறாங்க, ஏமாத்துறாங்க, திருடுறாங்க, களவு செய்கிறாங்க. எதுக்காகனா, அவங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு அவர்கள் ஏதாகிலும் செய்து மேலே வரணும்ன்றதுக்காக இதையெல்லாம் செய்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இடம் இருக்கிறது. அது கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற ஒரே இடம் அது கர்த்தர் மட்டுமே. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத நிறைய ஆசைகள், விருப்பங்கள் இருக்குது. சிலருக்கு நல்ல வீடு இல்லை, சிலருக்கு நல்ல வேலை இல்லை, சிலருக்கு நல்ல சமாதானம் இல்லை. இதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் இதற்காக நீங்கள் ஏதோ காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தேவனத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலை வேளை நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கை, விரும்புகிற அந்த காரியம், விரும்புகிற அந்த சம்பவம் நடக்க வேண்டுமானால், இந்த சத்தியத்தின்படி நீ செய்வீலானால் நிச்சயமாய் இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கும் போது நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு வரும், அது நடைபெறும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். இதுதான் சாலமோனுக்கு சொல்லப்படும், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இப்போ நீங்கள் அதெல்லாம் எங்கெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. பிள்ளைங்க பாருங்கள், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குது, நல்ல பொருள் பிடிச்சிருக்குது, உடனே அடம்பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, நீங்கள் அதைத்தான் வாங்கி தரணும். உலக பிரகாரமான தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை வேணும்னு அறிந்து கொடுக்கறது போல, நம்முடைய பரம தகப்பன் நம்மை உருவாக்கினவர் கூட நம்முடைய விருப்பங்களை அறிந்து அவைகளை தர விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் உமக்கு சித்தமானால் கொடும், உமக்கு சித்தமானால் கிடைக்கட்டும், உமக்கு சித்தமானால் போகட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலாம் பரவாயில்ல, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலாலும் பரவாயில்ல, இப்படி ஜெபிக்கிறீங்களா?
ஆனால் வசனம் சொல்லுது நீ என்ன விரும்புறன்னு கர்த்தருக்கு சொல்லு. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குது நாம் என்ன விரும்புகிறோம் என்றதை எதிர்பார்க்க. நம்ம வாயின் மூலமாக நாம் எதை அறிக்கை செய்து கேட்கிறோம் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில பேர் நான் ஜெபிக்கிறத பார்த்துருக்கேன், கர்த்தாவே கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, இப்படிலாம் ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட பெற முடியாது. கர்த்தர் கேட்குற நீ எதை வேணும்னு விரும்புகிறியோ அதை சொல்லு, அதை தரேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க தாயார், இன்றைக்கி என்ன செய்யணும்னு சொல்லு, நீ என்ன சாப்பிட்டுன்னு சொல்லு. ரொம்ப நாள் பிள்ளைங்க வராமல் இருந்து திடீர்னு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க தாய் தகப்பன் கேட்குறது என்ன, அப்பா நீ என்ன விரும்புகிற சொல்லு, எதை சாப்பிட்ற சொல்லு. கேட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை செய்கிறாங்க. ஏன்னா தாய் தகப்பனுக்கு அவ்வளோ பிள்ளைகள் மேலே ஒரு பாசம் இருக்கிறது. உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கே அப்படிப்பட்டதான ஒரு நேசமும் பாசமும் இருக்குமானால் தன்னுடைய ரத்தத்தையே விலைக்கிரயமாய் செலுத்தி நம்ம எல்லாரும் மீட்டிருக்கிறாரே, அவர் நம்மேல் எவ்வளோ அன்பும் கிரக்கமும் வைத்திருப்பார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார். சாலமோன் ஒரு தனிப்பட்ட மனிதன் தான், ராஜ மேன்மைக்கு வந்து விட்டான். இப்போ அவனுக்கு நீங்கள் எத்தனையோ ராஜாக்கள் பைபிளில் படிக்கிறீங்க, ஒவ்வொரு ராஜாக்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. நீங்கள் எரோபியாம் ரெகோபியாம் அடுத்து இருக்கிற ராஜாக்கள்லாம் படித்து பாருங்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாலிபர்கள்கிட்ட முதியோர்கிட்ட மற்ற ஆட்கள்கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பாங்க, எப்படி நடத்தலாம் என்ன செய்யலான்னு. ஆனால் சாலமோனுக்கிட்ட கர்த்தர் பிரத்யட்சமாக கேட்குற, சாலமோனே நீ விரும்புகிறது என்ன? இன்றைக்கி எத்தனையோ உலக ஜனங்க தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுக்கு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வசியம் பண்ணலாம், மாந்திரிகம் பண்ணலாம், ஏதாவது பண்ணி தான் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு செய்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீங்கள் கேட்கிறத கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் விருப்பத்தை சரியாக மாற்றணும், உங்கள் விருப்பத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணுன்றது தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறதான சத்தியம். நீ எதெல்லாம் விரும்பி இருக்கிறியோ அதை நீ கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் புறப்படும்போது சொல்லி அனுப்பார், இந்த விருப்பம் நிறைவேறும். அவர் வாக்குத்தத்தத்தோடு உங்களை புறப்பட பண்ணுவார். அதனால தான் வசனத்தில் படிக்கும்போது மத்தேயின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கும்போது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க 7-8. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நாம் போதும் கவனுங்க, கேட்டால் தான் பெற முடியும். இப்போ பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், அதுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா? சின்ன குழந்தைங்க பாருங்கள், அது அழுதுகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன வேணும்னு நமக்கு புரியாது. ஒரு வயசு அறிஞ்ச பிறகு தான், அது பேச ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது அது எதுக்காக அழுதுச்சுன்னு. சின்ன பிள்ளைங்க நம்ம கேட்குறோம், எதுக்கு தான் இந்த குழந்தை எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்குதுன்னு தெரியலையே, வயிறு வலியா, என்ன சொல்ல வருது, ஒன்றும் புரியல. நாம கூட பலர் எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா எப்படி தான், என்ன கேட்கணும் எதை கேட்கணும் தெரியாமலே தேவ சமூகத்தில் உட்காந்து அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் கேட்குற விஷயத்தை கர்த்தர் கேட்கிறவர். நம்முடைய தேவனுக்கு செவி உண்டு, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, கொடுக்கக்கூடாதபடி கரங்கள் குறுங்கி போகவில்லை. அவர் கேட்கிற தேவன், செவி கொடுத்து கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டுவார், கர்த்தர் அதை உற்று கவனித்து கேட்பார். நம்முடைய தேவன் நம்ம பேசுகிறத கூட கேட்கிறவர். அப்போ நம்ம என்ன விரும்புகிறோன்றத அவர் கேட்க விரும்புகிறார். எங்கே இருந்துன்னா உங்கள் வாயின் மூலமாக. நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அவர் தெரியாமலாம் இல்லை, தெரியும். ஆனால் அது நம்ம வாயின் மூலமாக கேட்கணும்னு விரும்புகிறார். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய். நாம் என்ன கேட்குறோமோ அதை கர்த்தர் தர விரும்புகிறார். உலகத்தில் பாருங்கள், நீ என்ன கேட்குற அதெல்லாம் தர முடியாதுன்னு தான் சொல்கிறான். நீ கேட்டதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்துட முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ விரும்புகிறத கேளு, நான் என்ன செய்வேன், தருவேன். உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது இந்த வார்த்தையை, கர்த்தர் தான் சொல்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் யார் எந்த காரியத்தை இன்றைக்கி கேட்குறீங்களோ அது தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக அந்த விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பலாம். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 11ஆம் வசனத்தில், நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ இல்லையா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? முட்டையை கேட்டால் என்ன கேட்பான்? தேலை. படிச்சு பாருங்க, மேல இருக்க வசனம் 10ஆம் வசனம் படி. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உலக பிரகாரமான தகப்பனு நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தான் தராங்க. இன்றைக்கி பிஸ்கெட் வேணும்னா பிஸ்கெட் கொடுக்குறாரு, ஜூஸ் வேணும்னா ஜூஸ் கொடுக்குறாரு. எதை தேவைன்னு அறிஞ்சு தான் பிள்ளைங்க விருப்பத்தை நிறைவேற்றது தான் ஒரு தகப்பன் வேலை, ஒரு தாயினுடைய வேலை. அப்போ உலக பிரகாரமான தகப்பனும் வசனம் சொல்வது, பொல்லாதால் இவர்களே நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் கேட்கும்போது அதை தருவது தான் நம்முடைய தேவன். ஒரு நல்ல கடவுள்னு வச்சுங்க, அது என்னென்னா நம்ம எதை கேட்குறோமோ அதை செய்யணும். எல்லா காரியமும் இல்லை,
நாம் கேட்கறதுல தேவ சித்தமாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நிச்சயமாக அது வாய்க்கும், நிறைவேறும். இன்றைக்கி உங்கள் விருப்பங்கள் பலது நிராசையாக நடைபெறாமல் அந்த விருப்பத்துக்காக போராடி 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 இழந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதத்தின் புதிய மாதத்தில் போகும்போது நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் தந்து உங்களை நடத்தி ஒரு புதிய பாதை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. எத்தனை காரியத்தில் நீங்கள் விருப்பப்பட்டு கிடைக்காமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற இடம் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் எதெல்லாம் விருப்பப்பட்டு இழந்தீங்களோ அதை இன்றைக்கி கர்த்தர் திறந்து உங்களுக்கு மறுபடி கொடுக்க விரும்புகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் அதை பெற்றுக்கொள்கிறான். வேதத்தில் வசனத்திலிருந்து ஒரு மனிதன் தேவனுடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். நீங்கள் எத்தனையோ காரியத்தை விரும்புகிறீங்க, அது நடைபெறாமல் தான் இருக்குது. நாம் இதுக்காக பல மாதங்கள் போராடுகிறோம், யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். அதை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் என் விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்தால் தேவனிடத்தில் இருக்கிற விருப்பத்தை, என்னுடைய விருப்பத்தை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் வருது. இத்தனை விஷயம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனால் என் விருப்பம் நிறைவேறலை. எதோ நடக்குது, ஆனால் நான் எதை சிந்திக்கிறனோ, சில பேர் சொல்கிறாங்க நான் எது வரும்னு நம்புறனோ அதான் வரமாட்டேங்குது, நான் எது ரொம்ப நேசிக்கிறனோ அது கிடைக்க மாட்டேங்குது, நான் எதை விரும்பி இதுதான் வேணும் என் வாழ்க்கைக்கு தேவை நினைக்கிறனோ அது கிடைக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளை கர்த்தர் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள், கேட்கிறவன் எவனும் அதை பெற்றுக்கொள்கிறான். வேத வசனத்திலிருந்து நம்முடைய இந்த விருப்பத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கும்போது 6-7 வசனங்களை படிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோனுடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனிடத்திலிருந்து தான சுபாவங்களை, வேதத்திலிருந்து மற்ற சுபாவங்களை நாம் அறிந்து நாம் நம்முடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து இந்த தேவ சமூகத்தில் இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்வோம். இன்றைக்கி நிறைய விருப்பம் இருக்குது, கிடைக்காம போராடிட்டு இருக்கிறத கர்த்தர் உணர்த்துறார். நீங்கள் விரும்புகிறது எதுவுமே வாய்க்கலை, கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி இந்த சத்தியத்தை நீங்கள் சரியான விதத்தில் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு இதன்படி நடந்தால் நிச்சயமாக உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் நாம் படிக்கும்போது சாலமோன் ராஜா வாக்கப்பட்டான். அவன் சொல்கிறான், என் தகப்பனாகிய தாவீது உமக்கு முன்பாக உத்தமமாய் நீதியாய் நடந்து கட்டளையெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று சொல்லி கர்த்தருக்கு தன் தகப்பனுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னது மட்டுமல்லாமல் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், நானும் போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன். தேவனிடத்தில் இருக்கிற விருப்பத்தை, நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவன் எதிர்பார்ப்பது தாழ்மை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய காரியத்தில் பெருமையோட தேவசமூகத்தில் உட்காந்துட்டு இது வேணும், இல்லைனா விடமாட்டேன், நீங்கள் கொடுத்தாகணும், பெருமையோடு தேவசமூகத்தில் கேட்போமானால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சாலமோன் ஆண்டு சொன்ன, ஆண்டவரே நான் ஒரு சிறு பிள்ளை. நீ பாருங்கள், நல்ல ஒரு பதவி கிடைச்ச உடனே மனுஷங்க எவ்வளோ மாறி போகிறாங்க. சாலமோனுக்கு எவ்வளோ பெரிய பதவி தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜா. அப்போ அவன் சொல்லணும், நான் ராஜா இப்போ ஆயிட்டேன், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு மேன்மை வேணும், எனக்கு அதிகாரங்கள் வேணும், எனக்கு ஜனங்களோட உயிர் வேணும், நான் சாகாமல் நித்திய காலமாக பூமியில் இருக்கணும், இதெல்லாம் கேட்டிருப்போம். இப்போ உங்கள்கிட்ட ஆண்டவர் வரம் நீங்கள் ஜபிச்சுட்டா இருக்கிறீங்க. பிரத்யட்சமாக ஆண்டவர் முகத்துக்கு முன்பாக மகளே மகனே உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? சில பேர் 1 கோடி ரூபா பணம் கேட்பீங்க, சில பேர் நல்ல ஒரு வேலையை கேட்பீங்க, சிலர் ஒரு நல்ல வீட்டை கேட்பீங்க, சிலர் இன்னும் உத்தமமானது, நான் சாவே கூடாது, கடைசி வரைக்கும் பூமியில் இருக்கணும் சந்தோஷமா, அப்படியெல்லாம் கேட்பீங்க. இல்லை, சாகவே கூடாது. நிறைய பேரோட எண்ணம் அப்படி தான், சாகாமல் இந்த பூமியிலேயே பாவம் செஞ்சுக்கிட்டு அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கணும். இதெல்லாம் யாருடைய விருப்பம்? மனிதனுடைய விருப்பம். ஆனால் இந்த சாலமோனுடைய விருப்பம் எப்படி இருந்தது? நானும் போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன். தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் எங்கள் அப்பாவோடு இப்படியெல்லாம் இருந்தார், கத்தோடு இருந்ததெல்லாம் உண்மை. ஆனால் நான் அதில் எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு சின்ன பிள்ளை. ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் தெரியாத ஒரு சிறு பிள்ளை. ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து நம்ம தங்களுடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் தாழ்மை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நமக்குள்ள தாழ்மை இல்லைங்க. அதனால தான் தேவனத்தின் ஆசீர்வாதத்தை பெறவே முடியலை. மணிக்கணக்காக நான் ஜெபிக்கிறோம், ஆனால் நமக்குள்ள பெருமை உட்காந்துட்டு இருக்குது. பெருமை என்பது ஒரு விழுகையின் ஆவி. அது வந்துருச்சுன்னா எதையுமே ஜெயம் பெற விடாது, கீழே தான் தள்ளிக்கிட்டே வரும். என்ன ஏறுற மாதிரி தெரியும், 100 படிக்கட்டு, ஒரே படிக்கட்டுலேருந்து கீழே நீ டவுனுக்கு வந்துடுவேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் தேவனிடத்திலிருந்து இழப்பை பெற்றுக்கிறதுக்கு காரணம் பெருமை. பெருமை இருக்குது அவங்களுக்குள்ள.
ரோமர் சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஓடுகிறனால அல்ல, பிரயாசப்படுகிறனாலும் அல்ல, இறங்குறால தேவனாலே ஆகும். வாசிங்க ரோமர் 9:16. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரயாசப்படலாம், ஓடலாம், பெருமையோடு இந்த காரியத்தெல்லாம் முடிக்கணும்னு ஓடலாம். ஆனால் அது யார் இறங்கினா நடைபெறும்னா கர்த்தரால் தான் நடைபெறும். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, பிரயாசப்படுகிறனாலும் அல்ல. நீ நிறைய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், என் விருப்ப நேரத்துக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், நான் லக்கை பெறது வரைக்கும் விடவே மாட்டேன், இப்படியெல்லாம் நம்ம விருப்பப்படுறோம். சின்ன பிள்ளைங்களை பாரு, கவனிங்க, சத்தியத்தை விட்டுறாதீங்க. புதிய மாதத்தில் நீங்கள் போகும்போது இந்த சத்தியம் இல்லாமல் போயிட்டீங்கன்னா விருப்பங்கள் திரும்ப எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். நீங்கள் விருப்பத்தை பெறணும்னு தான் கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்கள் முன்பாக கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டு ஓடுறீங்களே, சேர்க்குறீங்களே, விருப்பங்கள் நிறைவேறுக்குதா? இல்லையே. அதான் ரோமருக்கு அழகாக சொல்கிறாரு, நீங்கள் விரும்புகிறதுனாலையோ, நீங்கள் ஓடுறதுனாலையோ, நீங்கள் பிரயாசப்படுறதுனாலையோ நீங்கள் பெற முடியாது. நீங்கள் பெறணுன்னா கர்த்தர் இறங்கணும். இதை தான் சாலமோன் புரிந்திருந்தா, நான் ஓடினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை எங்கள் அப்பா ராஜா, அதனால் அவர் வச்சிருக்கிற பணம், பொருள், செல்வம், சீமானு, ஜனம், ஆட்கள், படபலம், இதை வச்சுட்டு கூட என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியாது, எனக்கு நீங்கள் தான் இறங்கணும். எப்படிப்பட்ட யோசனையாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 2 தலைமைக்கு நீங்கள் ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லலாம், எங்கள் அப்பா சேர்த்து சொத்தே போதும், இதிலே நான் வாழ்ந்துடுறேன், இதிலே இருந்துடுறேன். நிறைய குடும்பத்தில் இதை தான் சொல்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் யார் சேர்த்து வச்சுட்டானோ எங்கள் அப்பாவை சேர்த்து வச்சுட்டா, இதுக்கு மேலே நான் ஊதாரியா எப்படி வேணால் சுற்றலாம். உலக பிரகாரமாக சொல்கிறான். தாவீது ஒரு பெரிய செல்வந்தன், அவனுக்கு எல்லா செல்வங்களும் இருந்ததாக வேதத்தில் படிக்கிறோம். ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பனிமுட்டு, பணம், பொருள், நகை எல்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னா தாவீதுகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆகிய தாவீதுக்கு மகனாக பிறந்தவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சொல்லுவீங்களா, 10 ரூபா பாக்கெட்டில் வந்துட்டாலே ஆண்டவரை மறந்துடுமே இல்லை? கொஞ்சம் நல்ல வேலை கிடச்சிட்டா தேவ சமூகத்தை இழந்துடும்ல. அப்புறம் எப்படி தேவன் உங்கள் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார்? இருந்தாலும் இல்லைனாலும், கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேவ சமூகத்தை நாம் இருக்கிறவர்களாக இருந்து காணப்பட்டால் தான் தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். அப்போது நம்ம பிரயாசப்படுறதுனால, விரும்புறதுனால, ஓடுறதுனால ஒன்றும் கிடைக்காது. நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேணுமானால் தேவன் அதில் இறங்க வேண்டும். அது சாலமோன் விளங்கித்தான் சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளை. இன்றைக்கி நீங்கள் தாழ்த்துங்க, எவ்வளோ தாழ்த்துறீங்களோ தேவத்தில் அவ்வளோ கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம். வேத வசனத்தில் வாசிக்கும் போது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தோம் யாரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால் தாழ்மை உள்ளவர்கள். நீங்கள் தாழ்மை இல்லாமல் மணிக்கணக்காக ஜபம் பண்ணி இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இதை நான் விரும்புகிறேன், இந்த வாழ்க்கையை விரும்புகிறேன், இந்த தேவையை விரும்புகிறேன், ஜபம் பண்ணினாலும் தேவனிடத்தில் இந்த பதிலை பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியில் சொல்லப்பட்டு, அதாவது சிலுவையின் மரணம் பரிந்து தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி, என்ன சொன்னார்? தன்னைத்தானே வெறுமையாக்கி என்ன ஆனார்? தாழ்மையின் படி தெரியாதா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தாழ்மையின் கோலமானார். படிங்க. தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த 5 தாழ்மைகளை நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை படிக்க முடியும். அப்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தம்மைத்தாமே தாழ்த்தணும். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்மையின் கோலமாக மாறி போனார். பிதாவுக்கு முன்பாக, ஒன்று மனுஷர்கள் முன்பாக தாழ்த்தினார். தாழ்த்த முடியுதா? நமக்கு தாழ்மை இல்லைன்னா தேவன் இறங்க மாட்டாருங்க. அவர் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மை உள்ளவர்களே அவர் நோக்கி பார்க்கிறார். நாம் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும், நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நம்மில் அவர் எதிர்பார்க்கிறது தாழ்மை. மனுஷனுக்கு முன்பாக தாழ்மையை நடங்க, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையை நடக்க பழகணும். வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கேயும் இதே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறணும்னா உங்களை தரமட்டமாக தாழ்த்துங்க. ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்ன காரியத்துக்கு நான் பார்த்துருவான் இல்லை, என்னை தாழ்த்துக்கிறேன், நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் உதவி செய்யணும் சொல்லி பாருங்கள். தாழ்மை உள்ளவர் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்.
அப்போ நீங்கள் பெருமையோடு நிற்கக்கூடாது. தேவ சமூகத்தில் வரும்போதோ ஜெபிக்கும் போதோ நம்ம நடையிலோ சுபாவங்களிலோ பெருமையில் இருந்தால் தேவனிடத்திலிருந்து நம்முடைய விருப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தடையாக மாறுகிறது. இன்றைக்கி எத்தனையோ காலத்தில் எங்கள் குடும்பத்தில் பெருமை தற்பெருமை வரக்கூடாது. கொஞ்சம் பணம் வந்த உடனே கொஞ்சம் வேலை வந்த உடனே நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இப்படி எல்லாம் பெருமைப்படக்கூடாது. தாழ்த்து. இயேசு கிறிஸ்துவே மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார் என்று சொன்னால் நம்மை நாம் தாழ்த்துவது எவ்வளவு நாம் அவ்வளோ பெரிய ஆட்களா? இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே தாழ்த்தினாராம். நமக்குள்ள அந்த தாழ்மை வருதா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிந்திங்க, தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்த முடியும். அப்போ தேவனிடத்தில் இந்த விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் தேவனை எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கணும். நீதிமொழிகள் 29:23 படிக்கும்போது 29:23 மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். நம்முடைய மனதில் ஒரு நல்ல தாழ்மையின் சுபாவம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரங்களாக உயர்ந்த ஸ்தானங்களில் ஆசீர்வாதமான இடங்களை கர்த்தர் வைப்பார். கொஞ்சம் காலம் தாழ்த்துறது போல கர்த்தர் தெரியலாம். ஆனால் நம்ம எவ்வளவு தரைமட்டமாக தேவசமத்தில் தாழ்த்துக்கிறோமோ கர்த்தர் அவ்வளவாய் நம்மை உயர்த்தி கொண்டே வருவார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில பேர் ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க சபையில். எனக்கு ரொம்ப அபிஷேகம் இருக்குது, எனக்கு ரொம்ப வல்லம் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு மனுஷன் எப்போ தனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எல்லாம் முடியும், தான் நானுன்ற கர்வம் வந்துச்சுன்னா அவன் விழுக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வசனம் அப்படி தான் சொல்லுது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனதின் மேட்டிமை. மனசில் மேட்டிமை பெருமை வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் விழ போகிறான். எங்கேயோ போய் விட்டு இப்போ வண்டி வேகமாக ஓட்டும்போது நம்ம சொல்கிறோமே, கண்டிப்பாக எங்கே போன போகிறான், விடத்தான் போகிறான். இப்போ வண்டி ரோட்டில் வேகமாக ஓடிச்சா நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளோ வேகமாக ஓட்டுறான், கண்டிப்பாக அடிப்படை போகிறான். அதே போல் ஒரு மனுஷனுக்கு பெருமை மேட்டிமை வரும்போது நாம் சிந்தித்து விடலாம், இந்த மனிதனுடைய முடிவு விழுகை. இன்றைக்கி நமக்குள்ளே எத்தனை பெருமை இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் தேவசமத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் என் பெருமைகளெல்லாம் விட்டு என்னை தரைமட்டமாய் தாழ்த்துக்கிறேன், நான் நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ காரியத்தில் பெருமையாக இருக்கிறேன், என்னை மாற்று தாழ்மையுள்ளவனாய் மாற்றும். தேவ சமூகத்தில் தாழ்மையோடு இருந்து பாருங்கள், உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் கேட்கும் போதே கர்த்தர் சொல்வார், பரவாயில்ல என் பிள்ளைங்க என்னை போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இறங்கணும். அப்போ முதலாவது தேவனிடத்தில் இந்த விருப்பை பெறுவதற்கு நம்ம இடத்தில் அவர் தாழ்மை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது படிக்கும்போது அதே 1 ராஜாக்கள் 3:9 படித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் படிக்கும்போது, ஏராளமான இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொல்கிறான். இது எதை காண்பிக்கிறது? அவன் தனக்காக ஜெபம் பண்ணாமல் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். இன்றைக்கி நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நாம் நம்முடைய விருப்பங்களை கர்த்தரிடத்தில் சொல்வதற்கு பதிலாக நம்மை போன்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். யாரெல்லாம் நமக்கு மற்றவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல், எத்தனை பேர் வியாதி, பலவீனம், போராட்டம், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய விருப்பங்கள் தானாக நிறைவேறும். இன்றைக்கி நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை. நிறைய பேர் நம்ம என்ன ஜெபிக்கிறோம், நமக்குன்னு ஜெபிச்சு தான் தேவனிடத்தை நன்மை பெறாமல் இருக்கிறோம். பைபிள் நீங்கள் எடுத்து பாருங்கள், அநேகருடைய ஜபங்கள் நீங்கள் சிந்திப்பீங்கன்னு சொன்னால் அவங்க மற்றவர்களுக்காக ஜபம் செய்த போது அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கி உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு செவி சாய்த்து உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டுமானால் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யணும். மற்றவர்கள் படுகிற உபத்திரம், மற்றவர்கள் படுகிற போராட்டம், இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் போராட்டம் தானாக சால்வ் ஆகிடும், தானாக உங்கள் பிரச்சனை சரி வந்துடும். இப்போ உங்களுக்கு வயிற்று வலின்னு வச்சுங்க, எத்தனையோ பேருக்கு வயிற்று வலி இருக்குது, ஆண்டவர் அவருக்கு எல்லாரும் குணமாக்கும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வயிற்று வலி தானாக குணமாகும். நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே ஸ்கேன் எடுத்தேன், இங்கே டெஸ்டிங்கு போகிறேன், ஆண்டவரே என் வயிற்று வலியை மட்டும் குணம் பண்ணுங்க. தனக்கு நம்ம என்னைக்கு நமக்குன்னு முடிவெடுக்கிறோமோ அன்றைக்கி தெரிஞ்சுங்க கர்த்தர் இறங்க மாட்டார். சாலமோன் கேட்குற, ஆண்டவரே இந்த ஜனத்துக்காக எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஞானம் உள்ள நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக ஞானத்தை கேட்கல, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் போதாது, அதற்கேற்ற ஒரு ஞானத்தை தார். மற்றவர்களை குறித்து ஜனங்களை குறித்ததான ஒரு நல்ல கரிசனை நமக்கு உண்டானால் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால தான் வேதத்தில் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். லூக்காவின் புஸ்தகம் 9:24 படிக்கும்போது, லூக்கா 9:24, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். எப்பவுமே நான் தான், எனக்கு தான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான்.
என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைங்க தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தான் என்று சுயமாக வாழ்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தடையாக இருக்குது. தேவ சித்தத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க பழகணும், நம்ம சுற்றியர்களுக்காக ஜெபிக்கணும், நமக்கு அறியாமர்களுக்காக ஜெபிக்கணும். வாசனை சொல்லும், சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு, வேண்டுதல் செய்ய. பண்ணுறீங்களா ஜெபம்? உங்கள் விருப்பத்தை கர்த்தர் கேட்கணும்னா மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் முழங்கால்களை முடக்கணும். இது நீங்கள் செய்து போது கர்த்தர் உங்கள் விருப்பங்களை அங்கீகரிக்கிறார். என் பிள்ளைகளுடைய விருப்பம் இதுவாக இருக்குது, கர்த்தர் அதை நிறைவேற்று. அதனால தான் யோபை குறித்து படிக்கும்போது யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு, நீங்கள் உங்களுக்கு யோபனுடைய கதை நல்லா தெரியும். எல்லாவற்றையும் இழந்து போயாச்சு, இதுக்கு மேலே ஒரு ஆசுவாதம் இல்லை, நடு தெருவில் உட்காந்து சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். இன்றைக்கி நீங்கள் அநேக காரியத்தை இழந்திருக்கலாம், ஒன்றுமில்லாத நடு தெருவுக்கு வந்திருக்கலாம், சத்துரு உங்கள் மேலே போராட்டங்களை கொண்டு வந்து இழப்புகளை கொண்டு வந்து எல்லா நன்மைகளை சுரண்டி போயிருக்கலாம். ஆனால் யோபு கவனிங்க, ஆண்டவரே என்னை தலையிலிருந்து பாதை வரைக்கும் இப்படி கொப்பளங்கள் இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றும், என்னை எப்படியாவது விடுவியும், அப்படி ஒன்றும் ஜபிக்கலை. அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தானா. அவங்க சிநேகிதர், எப்போ பாரு ஆண்டவர் உன்னை பழிச்சிட்டாரு, நீ ஏதோ ஆண்டுக்கு விரோதமாக செய்துட்ட. 3 நண்பர்கள் இருந்தான், 3 நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். தன் சிநேகிதருக்கு அவன் வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். என்னைக்கு நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ, நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறோமோ, நம்ம எதிரிகளுக்காக ஜெபிக்கிறோமோ, உங்கள் விருப்பத்தை கர்த்தர் தானாக நடத்துவார். இன்றைக்கி நமக்காக ஜெபிக்கக்கூடாதுன்னு இல்லை, நமக்காக நீ கேட்கத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அந்த கேள்வியில் கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கணும்னா உங்கள் விண்ணப்பம் மற்றவர்களுக்கானதாக இருக்கணும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளுக்காக, மற்ற குடும்பங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அப்படி ஒரு ஜபம் இருக்குதா உங்களுக்கு? அந்த ஜபம் இருந்தால் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்போ இரண்டாவது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக, சபைக்காக, ஜபங்களுக்காக, விசுவாசிகளுக்காக, இவர்களுக்காக, சத்துருக்களுக்காக நாம் செபிக்கும் போது தேவன் நமக்கு பதிலளித்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். மூன்றாவது நாம் படிக்கும்போது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தேவன் ஒரு மனிதனுக்கு பதிலளித்து அவன் கேள்விக்கு, அவன் விருப்பத்துக்கு பதிலளிக்க வேண்டுமானால் அந்த விண்ணப்பம் அவருக்கு உகந்ததான விண்ணப்பமாக இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் நிறைய சொல்கிறோம், இதெல்லாம் நான் விரும்புகிறேன், எனக்கு தாரும் 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 தாருன்னு வருஷக்கணக்காக மாதக்கணக்காக உபாசித்து ஜெபிச்சு கேட்டுக்கிட்டு தான் வரோம். அழுகிறோம், புலம்புறோம், காணிக்க கொடுக்குறோம், எத்தனையோ செய்து பார்க்குறோம், ஆனால் நிறைவேறலை. அதுக்கு காரணம் அந்த விண்ணப்பம் சிலது உகந்த விண்ணப்பமாக இல்லை. நம்முடைய தேவ சமூகத்தில் தேவன் பதிலளிக்க வேண்டுமானால் அது உகந்த விண்ணப்பமாக இருக்கணும். உங்கள் ஜபம் கர்த்தருடைய பார்வையில் உகந்ததாக இருந்தால் நீங்கள் உடனே கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். தேவனிடத்திலிருந்து உங்கள் விருப்பத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் உகந்ததான விண்ணப்பம். நாம் எதை கேட்குறன்றது கவனமாக இருக்கணும். சில பேர் பாருங்கள், அந்த நம்ம வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கிறோம், பணத்தினால் ஒருத்தன் அபிஷேகத்தை வாங்கணும்னு நினச்சானே, அந்த மாதிரி தவறாக தேவனுடைய சமூகத்தில் ஏதாவிலும் உகந்தது இல்லாமல் பெற்றுக்கொள்ள நினச்சோம்னா தேவனிடத்தில் ஒரு நன்மை பெற முடியாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த பிறகு நான் கேட்குற விண்ணப்பம் சரியானதா, என் விருப்பம் சரியாக இருக்குதா? இன்றைக்கி நம்முடைய விருப்பங்கள் சரியாக இல்லாதனால தான் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியல. வேத வசனங்கள் நாம் படிக்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஐஸ்வர்யன் ஆக வேண்டும், நான் பெரிய ஆள் ஆக வேண்டும் என்று அநேகர் சிந்தித்து விண்ணப்பம் செய்கிறாங்க. அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதுனா அருவருப்பாக இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வரனாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலே அகப்பட்டு விழுந்து போகிறார்கள். அப்படியே முடிவு பரிதாபகரமாக இருக்கிறது. இச்சிக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பணம் பொருளை விரும்பி 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 தேவசமத்தில் உட்காந்து இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ ஆசை நிறைவேறணும், யாரையாவது அழிக்கணும், எப்படியாவது நான் மேலே வந்துடணும், இப்படியே ஜபம் பண்ணுறதுனால தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்போ உகந்த விண்ணப்பத்தில் சொல்லும்போது ஐஸ்வர்யத்தை விரும்புன்னு சொல்லலை, ஐஸ்வர்யத்தை கேளு, தருவார். பணம் நமக்கு தேவை, கர்த்தர் தருவார். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பணத்தை தேவைக்கு ஏற்ற கேட்டால் பரவாயில்ல, பணத்தை சேர்த்துக்கிட்டே வரணும். என் பிள்ளைக்கு, அவன் பிள்ளைக்கு, அவன் குடும்பத்துக்கு, அவன் குடும்பம் தலைமுறைக்கு, இப்படி நிறைய பேர் ஐஸ்வர்யனாக விரும்பித்தான் கண்ணியிலும் அநேக போராட்டங்களில் போய் விழுந்து விடுறார். நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறீங்களா? தேவ சமூகத்தில் வந்துட்டு பிறகு ஐஸ்வர்யத்தை நீ வெறுக்கணும் இல்லையா?
ஆண்டு சொல்கிறார், பரலோகத்துக்கு போவதுக்கு ஐஸ்வர்வான் பரலோகத்து ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அதிக, அவன் போக முடியாது. ஒட்டகம் வந்து ஊசியின் காதில் கூட போயிடலாம், போகுமா? ஆனால் ஐஸ்வர்வான் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆசையை பணத்தின் மேலே பொருள் மேலே வைத்துட்டு இதை தாருங்க ஆண்டவர், அதை தாருங்க ஆண்டவர், தவறாக நாம் விண்ணப்பம் பண்ணினா கர்த்தரை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் தேவை கர்த்தருக்கு தெரியும். வீடு தேவை கேளு, இடம் தேவை கேளு, பிள்ளைகளுடைய படிப்பு தேவை கேளுங்க, தப்பு இல்லை. பணம் 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 பணம், சில பேர் எப்போ பாரு பணம், பண வெறி. முடிவு எப்படி தெரியுமா இருக்குது? விழுக, இச்சை, பாவம். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? அப்போது நம்ம அப்படி இருந்தோம்னா தேவனத்தை நன்மையை பெற முடியாது. யாக்கோபின் புத்தகத்தை படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் இச்சித்து நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இச்சித்தும் நிறைவேறாமல் இருக்கிறது என்ன? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட படிங்க. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறதுக்காக பணம் வேணும், பொருள் வேணும், இது வேணும், அது வேணும் நினச்சி தகாத விதமான விண்ணப்பம். அப்போ தகாத விதமான விண்ணப்பம் என்பது என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்போ நிறைய காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோம், அது கர்த்தருக்கு பிரியமான. ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், நான் கேட்கறது கர்த்தருக்கு பிரியமா? நான் கேட்கிற ஜபம் கர்த்தருக்கு ஏற்றதா? இது கர்த்தர் அங்கீகரிப்பாரா? இப்படி ஒரு தடவை சிந்திச்சு அந்த விண்ணப்பத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், உகந்ததாக இருந்தால், கர்த்தர் அந்த விரும்புகிற காரியத்துக்கு உடனே பதிலளிப்பார். நாம் விரும்பாத, கர்த்தருக்கு விரும்பாத திரும்ப 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 கேட்டு தான் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம கேட்டு உட்காந்துருக்கிறோம். அது தகாததாவது இச்சித்து கிடைக்காமல் இருக்குது. அதனால தான் யாக்கோபு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இச்சித்து உங்களுக்கு நிறைவேறலை, கிடைக்கலன்னு போராடிக்கிறீங்க, அது தகாததான விண்ணப்பம். தேவ சமூகத்தில் நீங்கள் விருப்பத்தை பெறணும்னா அது கர்த்தருக்கு பிரியமான உகந்த விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம வேதத்தில் படிக்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் படிக்கும்போது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27-28. ஒரு படிங்க, 28 படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் அவள் போராடி கொண்டிருந்ததை நம்ம வேத வசனத்தில் படிக்க கேட்கிறோம். எல்கானா அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவள் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரா சபைக்குள்ளே. இந்த சமூகத்தில் அவள் சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணினால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைத்தால் அந்த பிள்ளையை உமக்கே கொடுப்பேன். இன்றைக்கி நம்முடைய விருப்பங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது அவசியம். நீங்கள் நிறைய காரியங்கள் நிறைய பேர் பொருத்தனையே பண்ணுறது. கர்த்தர் உடனே ஒருத்தருக்கு இறங்கணும்னா பொருத்தனை வழியாக நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் அவங்க சொல்கிறான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர்னு சொன்னால் நான் அதை உமக்கே கொடுக்குறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் என்று 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்க முடியும். அப்போ நாம் கூட தேவ சமூகத்தில் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு பொருத்தனையே பண்ணணும். நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்களா? நிறைய பேர் எந்த பொருத்தனையும் கிடையாது. சில பேர் பாருங்கள், பொருத்தனை பண்ணி நிறைவேற்ற மாட்டாங்க. தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு பொருத்தனை இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணுங்க. அன்னால் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிச்சு சொல்கிறா, ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அதை யாருக்கு தந்துடுவேன்னா உமக்கே கொடுப்பேன். அவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளையை தான். கர்த்தர் எத்தனை பிள்ளைகள் கொடுத்தாரா? 5 பிள்ளைகளை ஆனாலும் கொடுத்தார். அவள் கேட்டது 1, ஆனால் கர்த்தர் கொடுத்த 5. எப்படி இது கிடைச்சது? தன்னுடைய பொருத்தனை சரியான விதத்தில் செலுத்தினான். தேவன் எடுத்தது நம்முடைய விருப்பங்களை பெறணும். அவள் மனதில் இருந்தது பிள்ளை வேணும்னு, ஆனால் அவள் சொல்கிற, ஆண்டவரே ஒரு பிள்ளையை கொடுங்க, அது உமக்கு கொடுக்குறேன். இந்த 1ல் உண்மையாக இருந்தால் பாருங்கள், அவள் விருப்பமாகிய பிள்ளைகளை 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அப்போ தேவனிடத்து நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்கள், பிள்ளை செல்வங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள். நிறைய பேருக்கு பிள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, பழுக முடியல, பெருக முடியல, சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். இது எல்லாவற்றிலிருந்து விடுதலையாவதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது, அது பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது. வேதத்தில் பாருங்கள், அநேகர் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, அவள் என்ன விண்ணப்பம் பண்ணினாலோ கர்த்தர் அதை அவளுக்கு கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27-28 சொல்லப்படுகிறது, அவள் என்ன விண்ணப்பம் பண்ணினாலோ கர்த்தர் அதை அவளுக்கு கட்டளையிட்டார். அந்த லைனை மட்டும் படிங்க. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படியே எனக்கு கட்டளையிட்டார்.
நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அதை பெறணுமா ஆண்டவர் இடத்துல? நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் இடத்துல பெறணுமா? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். உங்கள் விண்ணப்பம் எப்படி இருந்தால், நீங்கள் எப்படிப்பட்ட ஜெபம் உள்ளவர்களாக ஜெபிச்சிங்கன்னா தேவனத்திலிருந்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றலான்னு சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் சரியான இந்த வசனத்தை விட்டுட்டிங்கன்னா உங்கள் விருப்பங்களை திரும்ப திரும்ப அதே விருப்பங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு தான் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பொருத்தனை பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை படிக்கும்போது உன் வாயினால் நீ சொன்னதான உற்சாகமான பலியாகிய பொருத்தனையை நீ செய்ய வேண்டும், அதற்கு காலம் தாழ்த்தாதே. பொருத்தனை பண்ணி நீ செய்யலைன்னா அதுக்கப்புறம் பாவம், சாபம், போராட்டம், பிரச்சனை உள்ள வரும். நீ நிறைய பேர் அப்படி தான் போய் சிக்கிக்கிறோம். பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் நல்லது. பொருத்தனை பண்ணின பிறகு கர்த்தர் நிறைவேற்றாருன்னா நீ செஞ்சுட்டா தான் அந்த காரியத்தில் ஒரு முழு விடுதலையே ஆசுவத்தை பெற முடியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25 படிக்கும்போது 20-25 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அப்படி செய்யாமல் போனால் அது உனக்கு கண்ணியாக மாறும். 20-25 பொருத்தனை செய்த பின்பு இதை செலுத்தலாமா வேண்டாமா என்று யோசிப்பது மனுஷனுக்கு வருகிற கண்ணி. கர்த்தருக்கு நீ செலுத்துறன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அதை நிறைவேற்று. உடனே அதை கர்த்தர் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஒரு நிறைய காரியத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் அதை செலுத்துகிறான். நமக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் பண்ணின பொருத்தனையை காலம் தாழ்த்தாமல் செய், அது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் போய் உபாகமத்தின் புஸ்தகம் 23 சரியாக படித்து பாருங்கள். கர்த்தர் அதை சொல்கிறார், பொருத்தனை செஞ்சால் காலம் தாழ்த்தாத, அது பாவம் ஆயிரும். தேவன் எதிர்பார்க்கறதுக்கு முன்பாக நீ அதை செலுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ தேவனுக்கு நம்ம விருப்பத்தை பெறுவதற்கு பொருத்தனைகளை செலுத்தணும். அதாவது தான் சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் சொல்லும்போது 61ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 61 தேவரீர் என் பொருத்தனைகளை நீர் கேட்டீர். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என் பொருத்தனையெல்லாம் நீர் கேட்கிறவர். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் என்ன பொருத்தனை பண்ணுறாரு கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறார். இந்த நாளில் இந்த தேதியில் இந்த பொருத்தனை பண்ணி இந்த காரியத்தை செய்வாங்க. சில பேர் பிள்ளை பெறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா உமக்கு நான் சாப்பாடு போடுறேன், இந்த பிள்ளை பிறந்தால் சபைக்கு இந்த காரியத்தை செய்கிறேன், இல்லை இந்த பிள்ளை பிறந்தால் அதை உமக்கே தரேன், இந்த காரியத்தில் தடையாக இருக்குது, ஒரு வேலை கிடைச்சிட்டு அடுத்த முதல் மாதம் சம்பளத்தை உமக்கே தரேன். இதெல்லாம் பொருத்தனை. உங்கள் மனதில் கர்த்தர் என்ன பொருத்தனை சொல்கிறாரோ அந்த பொருத்தனை நீங்கள் எழுதி ஜெபம் பண்ணி பொருத்தனை செய்யும்போது அந்த பொருத்தனை கர்த்தர் கேட்டு அப்படியே பதில் அடிக்கிறார். சில பேர் பொருத்தனையே பண்ணுறது கிடையாது. அதனால தான் விருப்பம் நிறைவேறதே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பொருத்தனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுங்க. கர்த்தர் அதை கேட்கிறார். இவளுக்கு பொருத்தனை அப்படியே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் அந்த பிள்ளையை உமைக்கு கொடுக்குறேன். அண்ணாளுக்கு கண்ணீரோடு ஒரு பொருத்தனை பண்ணினா. இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காரியம்லாம் தடையாக இருக்குது, நான் விரும்புகிறது தடையாக இருக்குது, நான் இன்றைக்கி கண்ணீரோடு ஒரு பொருத்தனை பண்ணுறேன். அவள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணினார். தன் கண்ணீரையே தேவ சமூகத்தில் ஊற்றினா. எனக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் என்னை மலடின்னு சொல்கிறாங்க, உலகம் என்னை வெறுக்குது. இன்றைக்கி அநேக காரியத்தை உலகம் நம்ம தள்ளி ஒதுக்கி வெறுத்து நம்ம குற்றம் சாட்டுகிறது. இதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணீரோடு செய்கிற ஒரு பொருத்தனை ஆவி வேண்டும். நிறைய பேர் கண்ணீரே வர்றதில்லை, கடினமான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பொருத்தனை பண்ணும்போது ஒரு கண்ணீரின் இருதயம் வரும், ஒரு உடைக்கப்பட்ட இருதயம் தானாக ஒரு வசனம் சொல்லுது, நம்முடைய கண்ணீர்களை அவர் துருத்தியிலே கணக்கில் வைத்திருக்கிறார். கண்ணீரை அவர் காண்கின்ற தேவன். அப்போது தேவ சமூகத்தில் விருப்பம் நிறைவேறதுக்கு ஒரு கண்ணீரின் ஜெபம் அவசியமாக இருக்குது. பொருத்தனை பண்ணும்போது நல்ல ஒரு கண்ணீர் வேண்டும், ஒரு மெய்யான மனசாட்சியில் தூய்மை வேண்டும். இருக்குது அப்படி கண்ணீர் வடிக்கிறீங்களா? வீட்டில் ஏதாவது தரலான்னா கண்ணீர் விடுவோம், ஏதாவது கிடைச்சது நிறைவேறலாம் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி கண்ணீர் விடுகிற எத்தனை பேர்? நீங்கள் அப்படி தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டால் அது கர்த்தர் கணக்கில் எடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அது நிமித்தமாக ஆசீர்வாதங்களை தருகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்பார்ப்புகளை குறித்து, உங்கள் தேவைகளை குறித்து அநேக கண்ணீர் இருக்கிறது. மறைமுகமாகவோ ரகசியமாக நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் அந்த கண்ணீரை பொருத்தனையாக நீங்கள் செலுத்தும் போது கர்த்தர் அவைகளை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். யோனாவை குறித்து படிக்கும்போது யோனா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் படித்தால் அங்கே யோனா ஒரு பொருத்தனை பண்ணினதாக படிக்கிறோம். 9-10 யோனா 2:9-10 வசனம். யோனா கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்து கர்த்தர் அவனுக்கு சொன்னதானது பட்டணம் நினிவே. ஆனால் அவன் புறப்பட்டு போன பட்டணம் என்ன?
தர்ஷீசுக்கு ஓடி போனான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு ஓடி போய் மீனின் வயிற்றில் இருந்து சொல்கிற ஆண்டவரே, நானும் துதியின் சத்தத்தோடு வந்து உமக்கு பலியிடுவேன், என் பொருத்தனையெல்லாம் செலுத்துவேன் என்று சொல்கிறான். எங்க தெரியுமா சொல்றான்? மீனின் வயிற்றுக்குள்ள. இன்னைக்கு நிறைய போராட்டங்கள், சிறையிருப்பு இருக்கிறது. நாம் வெளியே வரக்கூடாதபடியான போராட்டங்கள், நாம் விரும்பின வாழ்க்கை கிடைக்காமல் பல காரணத்துக்குள்ளே நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். மீனின் வயிற்றில் இருக்கிறது போல இருக்கிறோம். இந்த மீனை குறித்து நான் படிக்கும்போது, இந்த மீனில் 4 வயிறு இருக்குதான். எத்தனை வயிறு? 4 வயிறு இருக்குது. இந்த திமிங்கலம் பெரிய மீன் இருக்குது. இந்த மீன் வயிறில் 4 சேம்பர் இருக்குது. இந்த கூர்மையான பற்கள், முதலாவது கூர்மையான பற்கள். கவனிங்க, மீனை பற்றியாவது தெரிஞ்சுங்க. மீனுக்கு கூர்மையான பற்கள். இதில் மாட்டினா அவ்வளோதான், ரொம்ப அறுக்குது பாருங்கள். நம்ம ஊரில் வாலில் வெட்டுறாங்களே, அந்த மாதிரி துண்டு துண்டாயிரம் பீஸு. ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த 4 சேம்பரில் முதல் சேம்பரில் போனால் ஒன்றும் ஆகாது, அப்படியே அந்த வயிற்றுக்குள்ளே அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த 2வது சேம்பர், 3வது, 4வது போயிட்டா அதில் இருக்கிற ஆசிட் சுரக்கும் போது சதையெல்லாம் அழுகி, எலும்பெல்லாம் அழுகி தூள் தூளாயிரும். அவ்வளோ ஆசிட் உள்ளது அந்த 3 சேம்பர். அப்போ இந்த யோனா எங்கே இருந்தாருன்னா, மீன் வயிற்றில் 3 நாள் எங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா, முதல் சேம்பர்லேயே உட்காந்துருக்கிறார். ஆனால் அவர் 2வது இடத்துக்கு வயிற்றில் இருக்கிற 2வது பகுதி போயிருந்தாருன்னா அங்கேயே செத்துருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த 1லேருந்து ஜாமெண்ட்டுக்கு, ஆண்டவர் எனக்கு 2வது இடத்துக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது வெளியே வந்து கொண்டு வந்துடும், நான் வந்த உடனே உமக்கு பொறுத்து செலுத்தணும். எங்கே உட்காந்துட்டு? மீன் வயிற்றுக்குள்ளே. இன்னைக்கு நிறைய பேர் போராட்டங்கள், சூழ்நிலைகள், நம்ம முடிவு நம்ம கையில் வந்திருக்குதுன்ற நினைப்பு இருக்கிற வாழ்க்கை முடிகிற கட்டத்துக்கு கூட நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு நடைபெற வேண்டுமானால் கர்த்தரை கொண்டு வந்து நீங்கள் சேர வேண்டிய கரையில் உன்னை சேர்ப்பதற்கு பொருத்தனை செய். கரை தெரியுது, வாழ்க்கை தெரியுது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஆனால் கரை ஏற முடியாதபடி ஒரு சிறையிருப்புக்குள்ளே நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறையிருப்பிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் சொல்லியதான வாக்குத்தத்தத்தின்படி நீ பெற வேண்டியதான ஸ்தானத்திற்கும் கரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவன் வயிற்றுக்குள்ளேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவரே, நான் வெளியே வந்த உடனே உமக்காக சொன்ன பொருத்தனை நான் நிறைவேற்றுவேன். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் போராட்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இந்த போராட்டத்தை எனக்கு கரை சேர்ப்பீங்கன்னு சொன்னால் என் பொருத்தனை, என் பலியை நான் உமக்கு செலுத்துவேன். ஆண்டவரே, எழுதணும், மறந்துடக்கூடாது. இந்த காரியத்தை இந்த நேரத்தை நான் சொன்னேன், கர்த்தருக்கு நான் செலுத்துவேன். பொருத்தனை செய்து நீ ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் உங்கள் விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அடுத்து நம்ம வேதத்தில் படிக்கும்போது, யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கும்போது, யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வேகமாக படிங்க. 5. அங்கே அந்த ஒரு மனிதனை கேட்க, நீ சொஸ்தமாக வேண்டும், குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்றைக்கி நிறைய வியாதி பல வருஷமாக அவங்களோட போராடுது. இங்கே இந்த மனுஷன் 38 வருஷமாக படுத்திருக்கிறான். 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்திருந்தா அவன் நிலைமை என்ன வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 1 மாதம் படுத்திருந்தாலே பல வியாதிக்கு மேலே வியாதி, அடுத்து மரணன்ற நேரத்துக்கு வந்துடும். 38 வருஷமாக ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். அவனுக்கு ஆதரிக்க யாரும் இல்லை, அவனுக்கு கொடுக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலவரத்தில் படுத்திருக்கிறான். ஆனால் அவனை ஆண்டவர் சந்தித்து கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அவனுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இன்றைக்கி நாம கூட என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் எனக்கு தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், பரமபிதாவை எனக்கு அறிந்திருக்கிறார், நிச்சயமாய் தருவார். உண்மைதான், தருவார் தான். ஆனால் நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கேளுங்கள். அவன் வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் அப்போ கூட என்ன சொல்கிறான்னா, விரும்புகிறேன்னு சொல்லலை. இன்றைக்கி நம்மில் பல பேர் கூட என்ன நினச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்னா, கர்த்தரா செய்யட்டும், கர்த்தரா பார்க்கட்டும், கர்த்தரா முடிக்கட்டும் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. நீ எந்த விசுவாசத்தோட வார்த்தையை நீங்கள் கையாளுகிறீர்களோ அந்த வசனம் விசுவாசத்தோடு அப்படியே நிறைவேறும். அப்போது கர்த்தனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் விசுவாசத்தோடு வார்த்தையை சொல்லணும். அவனுக்கு சொல்கிறாரு, உனக்கு இந்த காலத்தில் நீ எழுந்து நட, உன் படுக்கை விட்டு எழுந்து நட. கர்த்தர் சொல்கிற எழுந்து போ. அவன் அப்பயும் சொல்கிறான், இந்த குளம் கலக்கப்படுது, ஆனால் என்னை கொண்டு போய் சேர்க்க யாருமே என்ன பண்ண முடியல, எனக்கு இல்லை. பாருங்கள், நீங்கள் நம்மில் கூட பலர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, என் விருப்பம் நிறைவேறுது அதனால தான் ஆகும், இதனால தான் ஆகும், அவங்கெல்லாம் மேலே வந்தாங்க அதனால தான், சீட்டு பிடிச்சாங்க மேலே வந்துட்டாங்க, கடன் வாங்கினாங்க மேலே வந்துட்டாங்க, லோன் வாங்கினாங்க அதனால் மேலே வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் இதில் தான் மேலே வந்தாங்க. நாம் இப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு 38 வருஷமாக படுத்து கிடக்கிறன போல் ஒரே இடத்துல படுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தெளிவாக அவனுக்கு பேசும்போது சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நீ இறங்கணும்னு நினைக்கிற, நான் சொல்கிறேன், நீ இறங்க வேண்டியில்லை, நீ நேராக புறப்பட்டு போ, எழுந்து நட. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துவிட்ட பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
அவருடைய வார்த்தையின்படி அப்படியே ஆகும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் விருப்பத்தை பெற வேண்டுமானால் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்ய பழகணும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நமக்கு ஒரு நல்ல விசுவாசம் வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21 28 வசனங்கள் வரையும் படிக்கும்போது, கானானிய ஸ்திரீ ஆகிய ஒரு பெண் தன் மகள் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு தேவனிடத்தில் கொண்டு வருகிறாங்க. இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், எப்படி ஆகிய குணமாக்கும் என்று அவள் சொல்கிறான். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு அந்த மகளை பேயை பிடிச்சிருக்குது, இப்போ எப்படியாவது குணமாக்கணும். இயேசுக்கிட்ட வரும்போது சொல்கிறாரு, இந்த பெண்ணுக்கு நான் எப்படி உதவி செய்ய? இவன் அந்நிய பெண்ணாச்சே, கானானுங்களுக்கு உதவி செய்ய முடியாத யூதர்கள். அவங்க தேவனுக்கு விரோதமான சந்ததி தான் கானான் சந்ததி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கானான் சந்ததி அருவறுக்கப்பட்ட சந்ததி, ஒதுக்கப்பட்ட சந்ததி. அப்படிப்பட்ட சந்ததியில் ஒரு பெண் ஆண்டவருக்கு எனக்கு அற்புதம் செய்யன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி போய் பிள்ளைகள் அப்பத்தை நான் எங்கே போட முடியுமா? நாய்களுக்கு போட முடியுமா? கொடுக்க முடியுமா? அவர் சொல்கிறா, ஒருவேளை மேஜிலிருந்து விழும் துணிக்கைகள் கிடைக்குமே. ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த பிசாசு பிடித்த மகளுக்கு கர்த்தர் எதிர்பார்த்தது, அவள் வாயில் என்ன வார்த்தை வருதுதான், அவள் அந்நிய ஜனம் தான், புறஜாதியார் தான், ஆனால் அவள் விரும்பினது அவளுக்கு கிடைத்தது. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும்போது, இல்லையா, மத்தேயு 6 அது இல்லை, பிசாசு பிடிச்ச மகளை கொடுத்து படிங்க. மத்தேயு 6 சாரி யோவான் 6 பாருங்கள். அந்த பிசாசு பிடித்த மகளை அவடத்தை கொண்டு வரதை படிக்கிறோம் இல்லையா? அவளை கொண்டு வந்து, ஆண்டவரே, இப்படி அவர்களுக்கு குணமாக்கும், என் பிள்ளை மரண போராட்டத்தில் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறதை படிக்கிறோம். கர்த்தர் அவளை சந்தித்தார். மத்தேயு 16 மத்தேயு இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வேதத்தில் படிக்கும்போது அந்த மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிமான மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு அவள் மரண போராட்டத்தை சந்தித்து கொண்டிருந்தார். இயேசுவினிடத்தில் அவளை கொண்டு வந்தபோது அந்த கானானிய பெண்ணுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அவருக்கு சொல்லப்பட்டதான வசனம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று அவளுக்கு சொன்னார். வசனம் படிங்க, மத்தேயு இருக்கு. சரி, அடுத்த வசனம் படிப்போம். நான் அந்த வசனத்தை திரும்ப சொல்கிறேன். ஏசி 55:11 படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசி 55:11 வசனம். அப்போது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது விரும்பின காரியமாகும்படி செய்யும். அப்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு 5வது காரியம் நான் சொன்னேன், விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் கேட்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். யார் கண்டுபிடிச்சி வசனத்தை கண்டுபிடிச்சிங்களா? இந்த கானானுடைய பெண்ணுடைய சம்பவத்தை கண்டுபிடிச்சிங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை, சரி. அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்த பிறகு கர்த்தர் நம்மை குணமாக்குறவர். கானானிய பெண்ணுக்கு கர்த்தர் குணமாக்கினார். இங்கே சொல்லப்படுறது, அடுத்து வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவளுடைய விருப்பங்களை நிறைவேற்றார். என் வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி என்ன காரியமாக அனுப்பப்பட்டதோ அந்த காரியம் வாய்க்கும்படி அது நிறைவேறும். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அநேகருக்கு இந்த காரியம் நடைபெறுகிறது. மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த ஸ்திரியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்த்தால் அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. படிங்க. கர்த்தர் அவர்கள் சொல்கிறாரு, ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்போ விருப்பம் நிறைவேறுகிறதுக்கான இடம் விசுவாசம். எனக்கு உங்கள் விருப்பங்களை நிறைவேறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்குது, விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் என் விருப்பம் நிறைவேற நம்பிடாதீங்க, அதில் ஒன்றுத்தையும் நான் பெற முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக செய்வார், ஆண்டவர் நிச்சயமாக தருவார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது அந்த கானானிய பெண்ணுக்குள்ள இருக்கிற பிசாசு உடனே புறப்பட்டு போனது. 28 சொல்லப்பட்டது, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உடனே அற்புதம்.
நீங்கள் எப்போ விசுவாசத்தோடு தேவசமத்தில் விரும்பி ஜெபிக்கிறீங்களோ அன்றைக்கே சுகம் உண்டாகும், அன்றைக்கே வியாதி மறையும், அன்றைக்கே போராட்டங்கள் முடிவு கொண்டு வரப்படும். இன்றைக்கி பல நாட்களாக வியாதி, பலவீன, போராட்டம் இவைகளில் சிக்கியிருக்கிற உங்களுக்கு ஒரு சுகத்தின் மேலே ஒரு விருப்பம் இருக்குமானால் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டு சமத்தில் ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்து உடனே சுகத்தை, ஆரோக்கியத்தை தரும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுக்கிற உங்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். அப்போ விசுவாசம் ஒரு மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் ஒரு நன்மையும் பெற முடியாதுங்க. அப்போ நீங்கள் தேவன சமூகத்தில் விருப்பத்தை பெறுவதற்கு தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனம் அது வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி அது விரும்பினதை அப்படியே செய்யும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் கொடுத்த வசனங்களை எடுக்கணும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள், உங்களுக்கு சொன்னதான உடன்படிக்கையின் வார்த்தைகள், உங்களுக்கு கொடுக்கிறதான தேவ தரிசன வசனங்களை சொல்லி 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 ஜாமன் ஆண்டவரே இந்த வசனத்தை சொன்னீங்களே, இப்படி எங்களை ஆசீர்வதியும், இப்படி வார்த்தையின்படி ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாச மார்க்கத்தார் மேல் வரும். அந்த வசனங்களை சொல்லும் போதே நமக்கு அற்புதம் நடக்கும். அதனால தான் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் சொல்கிற, ஆண்டவரே என்னுடைய தகப்பனார் கட்டளைகள் படி நடந்து நம்முடைய வழிகளெல்லாம் நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ சாலமோனுக்கு நீ சொன்ன உன் தகப்பன் கட்டளைகள் படி நடந்தார், கர்த்தருக்கு உத்தம நீதிமாக இருந்தான்னு சொல்கிறிய, நீயும் என் கட்டளைகள் படி நடந்து என் வழிகளின் படி நடப்பாயானால் உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், வசனங்களை கை கொள்ளணும். இன்றைக்கி உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றனா அவர் விருப்பமாகிய வசனத்தை நீங்கள் நிறைவேற்றணும். முடியுதா? வசனத்தை கை கொள்ள முடியுதா? வசனத்தை நடுங்க முடியுதா? வசனம் சொல்லும் போது இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குது, இதன்படி நான் ஜீவிக்கணும், என் வசனம் வெறுமையாய் திரும்பாது. அது என்ன காரியத்துக்காக விரும்பி அனுப்பப்படுகிறது, விரும்பின காரியம் ஆகும்படி அது செய்யும். நீங்கள் என்ன வார்த்தையை கத்தத்தரோ அது பிடிச்சு அதன்படி வாழ்க்கையை மாற்றும் போது, செயலில் கிரியையில் கொண்டு வரும்போது அந்த வசனம் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு அனுப்புறீங்களோ அது அப்படியே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. கடைசியாக 7வது காரியம், எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கும்போது, எஸ்தர் 5:3 2-3 வசனங்கள் 2 படிங்க. இங்கே எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்லப்பட்டது, உன் மன்றாட்டுதல் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் விருப்பம் என்ன. அவள் அதுக்கு சொல்கிறதான செய்திகளை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். எஸ்தர் ராஜாத்தினுடைய விருப்பமும் மன்றாட்டுதலுக்கும் பதில் எப்படி கிடைத்தது? அவள் உபவாசித்து ஜெபம் பண்ணினான். நான் 7 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேறதுக்கு ஆயுதங்களை சொல்லிக்கிட்டு வரேன். கடைசியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற உபவாசத்தினால் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி தனக்காகவும் தன்னுடைய ஜனத்தின் குலத்துக்காக, யூத குலத்தின் மீட்புக்காகவும் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டு வந்தாள். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் நான் வசனத்தை சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவள் உபாசித்ததாக படிக்கிறோம். தேவ சமூகத்தில் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தானும் தன்னுடைய தாதிமார்கள் அனைவரோடு சேர்ந்து யூத குலத்தின் மீட்புக்காக அவள் தனித்திருந்து உபவாசித்ததாக படிக்க கேட்கிறோம். இன்னொரு பக்கத்தில் படிக்கும்போது அவர் நல்ல ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வந்தார். உபவாசிக்கிறவங்க நல்ல சுத்திகரிப்போடு தேவ சமூகத்தில் உபாசிக்க பழகணும். நீங்கள் எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர் 6 மாதத்தினாலே தன்னை வெள்ளப்பௌலத்தினாலும் 6 மாத சுகந்த வர்க்கத்தினாலும் தன்னை சுத்திகரித்து கொண்டாள். அப்போ தேவனிடத்திலிருந்து நம்முடைய விருப்பங்கள், ஆசீர்வாதங்கள், தேவனிடத்தில் நம்முடைய நன்மைகளை பெறுவதற்கு தடை நம்முடைய பாவங்கள். இதை தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மை பெறக்கூடாதபடி தடை செய்கிறது. இது ஏசாயா 59:2 படிக்கிறோம். இப்போ வாசித்த சங்கீதம் 51 சொல்லப்பட்ட அக்கிரமலரை நீக்கி என்னை கழுவி சுத்திகரியும், என் பாவங்களரை என்னை கழுவும் என்று சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான். நாம் எவ்வளோ பாவம், குற்றம், குறைகளை உள்ளே வைத்துக்கிட்டு ஆண்டவரே என் விருப்பத்தை நிறைவேற்றும் நீ 10,000 அடி தொலைக்கு நடக்கலாம். வேளாங்கண்ணிக்கு போகலாம், மொட்டை அடிக்கலாம், அந்த மலைக்கு ஏறலாம், இந்த மலைக்கு ஏறலாம், இங்கே காணி கொடுக்கலாம், அங்கே காணிக்க கொடுக்கலாம், சபை கட்டுறதுக்கு பணம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் விருப்பம் நிறைவேறாது. கர்த்தர் பதிலளிக்க மாட்டார். என்றைக்கு நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவசமத்தில் அறிக்கிட்டு நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு எல்லா பாவங்களையும் தூக்கி வெளியே வீசிட்டு நம்ம தேவசமத்தில் உட்காடுறோமோ அப்போ நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் வருது. எஸ்தர் ராஜாத்திக்கு அது வரைக்கும் ராஜா கேட்கல, எஸ்தர் நீ வா, உனக்கு என்ன வேணும் கேட்கல.
அந்த நாட்களில் ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும்னா ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் போக முடியாது. ஆனால் இவ சொல்கிறா, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சமூகத்தை நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி உபாசிக்கிறான். உபாசத்தில் நிற்கிற ஜனம் எப்படி தெரியுமா நிற்கணும்? அவங்க ஜபம், உபாச ஜபம் என்பது தங்களையே ஒப்பு கொடுக்குற ஜபம், தங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குற ஜபம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஜபம் கேட்குற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். தானியேல் சொன்னான். தானியேல் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்க சொல்கிறாங்க பாருங்கள், அவர் தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காவிட்டாலும் சரி நான் அவரை தான் ஆராதிப்பேன். உபாசம் என்பது நாம் எந்த காரியத்துக்காக நிற்கிறோமோ அப்படியே நின்று ஜெபிப்பது. இருக்க முடியாத உபாசம், ஒரு நாள் முழுசும் உபாசம் கூட இருக்க முடியல. இந்த 4 மாதங்கள் முடிந்திருக்குது. இப்போ வாசித்தமே சகரியாவில் படித்திருக்கிறோமே, 4ஆம் மாதத்தின் உபாசம், 5ஆம் மாதத்தின் உபாசம், 7ஆம் மாதத்தின் உபாசம், 10ஆம் மாதத்தின் உபாசம். யூதா வம்சத்துக்கு நல்ல மகிழ்ச்சியும் பண்டிகை நாட்களாக மாறி போகும். படிங்க அதை கூட, சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல பண்டிகை, இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் வேணும்னு தான் நம்ம ஜபிச்சுட்டே இருக்கணும். நல்ல ஒரு சந்தோஷம் வேணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஏன் நிறைவேறலை? சுத்திகரிப்பு சரியான விதத்தில் இல்லை. அவள் 12 மாதம், நான் நினைக்கிறேன் 3-4 உபவாச ஜபத்துக்கு 12 மாதங்கள் சுத்திகரிக்க முடியுமா? இருக்கிறாங்க. நீங்கள் சுத்திகரிக்கிறீங்களா? என்கிட்ட கோபம் வருது, எரிச்சல் வருது, பாவம் வருது, மீதல் வருது. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாமே பாவம் தான். கண்களால் பார்த்துருக்கலாம், செயல்களால் செய்திருக்கலாம், ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். இவை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சிந்தையிலோ ஆவியிலோ ஆத்மாவிலோ எங்கேயோ கரை இருக்கலாம். அதை அறிக்கையிட்டு விட்டுட்டு உபாசித்தா தான் தியானத்தில் பெற முடியும். சில பேர் இந்த ஈஸ்டர் ஆராதனைனால 40 நாள் உபாசம் இருப்பான். தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான், ஆன்ஸ் போட மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டான். சில பேர் முடி கூட வெட்டாமல் தாடியெல்லாம் கூட விட்டுக்கிறேன், ஏசுநாதர் மாதிரி. அதனால் நன்மையை பெறலாமல் ஒரு நன்மையும் பெற முடியாது. இவர் 40 நாள் என்ன நீ பரிசுத்தம் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பாவி ஆயிடுவியா? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? பாவிகளை ஒரு தடவை நீ ரட்சித்து பாவத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டா திரும்ப நீ அதுக்குள்ளே போகக்கூடாது. வசனம் சொல்லுது, அப்படி வந்து விட்டா, அப்படி திரும்ப நீ அந்த பாவத்துக்கு போனால், ஞானஸ்தானம் பெற்ற பிறகு திரும்ப அதே பாவத்துக்கு போனால், யாக்கோபுல படிக்கிறோம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பின்னிலைமை அவன் முன்னிலைமை காட்டிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்கிறது போல, பன்றி தான் கழுவப்பட்ட சேற்றில் மறுபடியும் புரளுகிறது போல, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் மறுபடியும் அதில் விழுவானே. ஆனால் அவனுடைய முன்னிலைமை, அவனுடைய பின்னிலைமை, அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் அதிகப்படியான கேடும் சாபத்துக்குள்ளாய் போகிறது. நீங்கள் நிறைய குடும்பம் அப்படி தான் போய் தேவனிடத்தில் விருப்பத்தை நிறைவேற்றாமல் சாபங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கிறாங்க. இந்த எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் படிக்கும்போது மறுபடி ராஜாவாகி அந்த அகாஸ்வேரு எஸ்தர் இடத்துல உன் மன்றாட்டுதல் என்ன, உன் வேண்டுதல் என்ன சொல்லு, உன் விருப்பம் என்ன சொல்லுறதை கேட்கறது பார்க்குறோம். நம்ம முதல் வசனம் படித்தோமே, எஸ்தர் 5:2-3. அடுத்த வசனம் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2-3 அதே வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 9:12 கூட இதே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டுதல் என்ன, உன் தேவை என்ன என்று ராஜாவாகி அகாஸ்வேரு எஸ்தர் ராஜாத்திட்ட கேட்குறான். ஒரு செங்கோல் அவளுக்கு நீட்டப்பட்டது. இந்த இந்த மாதத்தினுடைய கடைசியில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு செங்கோலை நீட்டி உங்களுக்கு புறப்பட்டு அனுப்புகிறார். உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டுதல் என்ன, உன் ஜெபம் என்ன, உன் விருப்பம் என்ன, அதை என்னிடமாய் சொல்லு, நான் அதை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் கேட்டது ஞானத்தின் ஆவி. இந்த 7 சுபாவங்கள் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தரும் வல்லமைகள், ஆசீர்வாதங்களை நீங்கள் நிதானித்து பார்ப்போனா இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவளுக்கு தருகிறார். அதனால தான் 1 ராஜாக்களை படிக்கும்போது நாம் அந்த வசனங்களை வாசிப்போமானால், அவன் கேட்காத ஐஸ்வர்யம், அவன் கேட்காத ஞானம், அவன் கேட்காத மனோவிருத்தி, அவன் கேட்காத மேன்மை யாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததாக நாம் அந்த வசனங்கள் மூலமாக படிக்க முடியும். 1 ராஜாக்களை நம்முடைய கவனத்தை திருப்பும்போது 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12-13 வேகமாக படிங்க. நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்பு எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்திய மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜ்யங்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களை கை கொண்டு என் வழிகள் நடப்பாயானால் உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அவன் கேட்காத ஐஸ்வர்யம், அவன் கேட்காத மேன்மை, அவன் கேட்காத சத்துருக்களுடைய ஜீவன், அவன் கேட்காத எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எதனாலே? அவன் ஜெபம், அவன் விருப்பம் சரியாக இருந்ததினால். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் விருப்பத்துக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். உங்கள் விருப்பத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இன்றைக்கி அநேக விருப்பங்கள் நடைபெறாமல், அநேகருடைய ஜெபங்கள் பல நாட்கள் கிடைக்கப்பெறாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
7 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்க செய்ய வேண்டியதான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னிலிருந்து உங்கள் விருப்பங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி அவை உங்களுக்கு தருவார். ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் தங்கள் விருப்பங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு 7 காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. முதல் காரியம் தாழ்மை. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு சிறு பிள்ளை, எனக்கு போக்குவரத்து அறியாதவன். அப்போ முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தாழ்மை சிந்தை கர்த்தர் தர வேண்டும். இரண்டாவது, அவர்கள் மற்றவர்களுக்காக, சத்துருகளுக்காக, பகைவர்களுக்காக, சொந்தங்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற, விண்ணப்பிக்கிற, வேண்டுதல் செய்கிறதான மனது அவர்களுக்கு வேண்டும். மூன்றாவது, கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தர் அவர்களுக்கு விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிறார். நீங்கள் ஏதாவது விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் தரலாம் கேட்கக்கூடாது. நீ கேட்குற காரியம் கர்த்தருக்கு பிரியமா? நீங்கள் எதை கர்த்தரிடத்தில் கேட்குறீங்கன்றதை தெரிஞ்சு கேட்கணும். எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஐஸ்வர்யத்தை கேட்குறேன், பணத்தை கேட்குறேன், பொருளை கேட்குறேன், தகாத இச்சைகளை கேட்குறேன், ஏன் இச்சையை நிறைவேறணும்னு கேட்குறேன், அப்படி இல்லை. நான் கேட்குற விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததா, கர்த்தருக்கு பிரியமா, அப்படி இருந்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றுறார். அப்போ நம்முடைய விண்ணப்பம் கர்த்தரின் விருப்பத்தை பெறுவதற்கு அது உகந்த விண்ணப்பமாக இருக்கணும். அடுத்து வசனத்தில் நாம் சொல்லப்பட்டது போல நாம் பொருத்தனை செய்து தேவனிடத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றணும். பொருத்தனை பண்ணால் சரியான கால நேரத்தில் செலுத்தணும். தேவ சமூகத்தில் நம்முடைய விருப்பங்களை உடனே பெற்றுக்கொள்வது ஒரு ஆயுதம், பொருத்தனை. அடுத்து வசனம் சொல்லப்பட்டது, விசுவாசத்தோடு நாம் விரும்பி கேட்பதை கர்த்தர் நமக்கு செலுத்துகிறார். வியாதி இருக்கலாம், படுக்கை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். விசுவாசத்தோடு செய்கிற ஜெபங்கள் நமக்கு விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக செய்கிறது. ஆறாவது, நாம் பார்க்கும்போது வசனத்தின்படி நாம் எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தின்படி நாம் சொல்லி ஜெபிக்கும்போது, வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது, அந்த வசனங்களை விரும்பி எந்த காரியத்துக்காக அனுப்புகிறோமோ அந்த வசனங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. கடைசியாக நான் சொன்னேன், உபவாசம் செய்து சுத்திகரிப்போடு உபவாசித்து ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்கள் விருப்பத்தை கர்த்தரிடத்தில் கேட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அவன் கேட்டான். கர்த்தர் அவன் விருப்பம் சரியாக இருந்ததுனால அவன் கேட்காத ஐஸ்வர்யம், மேன்மைகள், ஆசீர்வாதம் தந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். அன்னால் விருப்பத்தை கேட்டு பொருத்தனை சரியாக இருந்ததுனால அவன் கேட்காத குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவன் நாம் நினைப்பதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நீங்கள் அறியாததும் உங்கள் புத்தி கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் இந்த கால வேளை சொல்லப்பட்டதான 7 காரியங்களை நீங்கள் செய்தால் போதும். கர்த்தர் உங்கள் விருப்பங்கள் யாவை நிறைவேற்றுவார். ஜெபமெல்லாம், ஆண்டவரே எத்தனையோ விருப்பங்கள் எனக்குள்ள நிறைவேறாமல் இருக்குது, நிராசையாகவே போயிருமான்னு நான் நினைக்கிறேன், இது கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் தினந்தோறும் ஜெபிச்சு போராடிக்கிட்டே இருக்கிறேன். என் விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ விருப்பங்கள் காலம் தாழ்த்தமாக மாறி இருக்குது, எத்தனையோ வருஷங்களாக அந்த விருப்பம் நிறைவேறாமலே இருக்குது. என் விருப்பங்களை நிறைவேற்றி தாரோம். கண்களை மூடி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணல, சத்தத்தை உயர்த்துங்க பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க, இப்போ அதுக்கு கீழ்ப்படிய மனதை தாருங்க. எனக்கு ஒரு தாழ்மையை தாருங்க ஆண்டவரே. என் விண்ணப்பங்கள், என் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு நல்ல ஒரு தாழ்மையை தாரும். எனக்கு தேவன் மேலே ஒரு நல்ல ஒரு பொருத்தனை வாஞ்சையை தாரும். மற்றவர்களுக்காக வேண்டுகிற சுபாவங்களை எனக்கு தாரும். நான் உகந்ததான ஒரு விண்ணப்பத்தை செய்ய எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நான் நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். நம்முடைய வசனத்தை விசுவாசத்தோடு வார்த்தையை பொருத்தனை பண்ண கிருபை தாரும். உபவாசத்தோடு ஜெபிக்கிற, சுத்திகரிப்போடு நம்முடைய பாதத்தில் நிற்கிற கிருபை தாரும். இந்த 7 சுபாவங்கள் ஒவ்வொருக்குள்ளே வந்து விட்டால் போதும். இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுவார், என் மகனே, என் மகளே, நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் கேள், அதை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த 7 எங்கே தவறி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனக்கு ஒரு நல்ல தாழ்மையை தாருங்க ஆண்டவரே. நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு கிருபை தாருங்கப்பா. நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க கிருபை செய்யும். என் விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாய் மாறட்டும். எனக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை தாருங்க ஆண்டவரே. வசனத்தை, வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சுத்திகரிப்போடு நல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து உபாசிக்க கிருபை தாரும். தேவனோட உறவை புதுப்பிக்க உதவி செய்யும். சாலமோனை ஆசீர்வதித்தவர் இந்த புதிய மாத்துக்கு போக முன்பாக அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சாலமோனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு முந்தி அவனுக்கு பிந்தி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை.